இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மச்சான், எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? நம்ம ஊர்ல ஒரே பிரஸ் தான் இருக்கு, அதுலயும் பத்மாக்கா போஸ்டர் ஓடிட்டு இருக்கு. ஏன் நம்மளும் தானே பணம் கொடுக்குறோம், நம்ம போஸ்டர் முதல்ல ஒட்ட சொல்ல வேண்டியது தானே. நாம 100 போஸ்டர் ஆர்டர் கொடுத்துருக்கோம், அவங்க 1000 போஸ்டர் கொடுத்துருக்காங்க. 1000-ஆ? அவ்வளோத்தையும் எங்க ஒட்டுவாங்க? எங்கேயோ ஒட்டட்டும். அண்ணா நீங்க போஸ்டர் காட்டுங்க பாக்கலாம். பார்க்கணுமா? ஏன் நல்ல நேரம் ஜாதகம்லாம் பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாமா? காட்டுங்கண்ணா காட்டுங்க, நான் பார்க்கலாம். சரி காட்டுறேன், அவசரப்படாத. சார் நான் இன்சூரன்ஸ் கட்டிக்கிறேன் சார். ஏதோ அவசரத்தில் அவசரம் வண்டி வரீங்க சார். சொல்றேன்ல சார். சார் என் மனைவி பிரசவ வழியில துடிக்கிறாங்க சார். அவசரமா ஹாஸ்பிட்டல் போகணும் சார். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நான் வந்து பிரசவம் பார்க்கணுமா? ஒழுங்கா போய் வேற ஆட்டோ பிடிச்சி போங்க. ஏய் ஆட்டோ ஓரமா எடுத்துடா. சார் ஹாஸ்பிட்டல் விட்டு வந்துடுறேன் சார். நீங்க ஃபைன் போடுங்க சார், நான் வந்து கூட கட்டிக்கிறேன். யோ ஆட்டோவை ஓரம் கட்டுன்னு சொன்னேன் நானு. சார் போய் ஓரம் கட்டியா? என்னங்க முடியலங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. யோ ஓரம் கட்டுன்னு சொல்றேன்ல. ஐயோ வலி தாங்க முடியல. ஐயோ வலி தாங்க முடியலையே. ஐயோ வலி தாங்க முடியலையே. ஐயோ ரொம்ப வலிக்குது. ஐயோ அம்மா. ஐயோ வலி தாங்க முடியல. ஐயோ ரொம்ப வலிக்குது அம்மா, முடியலையே. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் பாவம் சார், அவங்க வழியில துடிக்கிறாங்க சார். சார் ப்ளீஸ் சார், முதல்ல தயவு செஞ்சு அவங்கள அனுப்பி விடுங்க. நீங்க யாரு? சார் நாங்க யாரா இருந்தா என்ன சார், இந்த மாதிரி நேரத்துல நாம தானே அவங்களுக்கு உதவி பண்ணணும். ஐயோ முடியலைங்க. இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிருக்கு, டேட்டா கவனிக்கலன்னு சொல்றான். சார் இன்சூரன்ஸ் தானே சார் இல்ல, அதனால கேஸ் புக் பண்ணிட்டு அவங்கள அனுப்பி விடுங்க சார். சார் அவங்க உயிருக்கு ஆபத்து ஆயிட போகுது சார். 2 உயிர் இருக்கு சார். இப்படி மனசாட்சி இல்லாம பண்றீங்களே சார். என்னம்மா உன் மனசுல பெரிய இவன் நினைப்பா? மனுஷனா மிருகமானே தெரியல. சிவா அவங்கள முதல்ல நம்ம கார்ல ஏத்துங்க. நம்ம இவர்கிட்ட ஆர்கியூ பண்ணலாம் டைம் இல்ல, போங்க வாங்க. ஏய் நான் மனுஷனே இல்ல, மிருகம்தான். மனுஷன் பாதி மிருகம் பாதி கிடையாது. முழுசா நான் மிருகம் தாண்டே. கடிச்சு கொதறிடுவேன், ஒழுங்கா ஓடி போயிடுங்க. ஏய் முதல்ல மரியாதையா பேசுங்க. ஏய் என்ன இவர்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல. முதல்ல அவங்கள ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும். வாங்க வாங்க காவேரி. ஐயோ துளசி ஹெல்ப் பண்ணுங்க. பாத்து பாத்து பாத்து. ஐயோ என்னால முடியல. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. வலி போயிடலாம். தாங்க முடியல அம்மா. பாத்து போயிடலாமா போயிடலாம். வலி தாங்க முடியலையே. பொறுத்துக்கோ. வேலையை பார்த்துட்டு போ, இல்லைன்னா உங்க மேலே கேஸ் புக் பண்ண வேண்டியது இருக்கும். விழுது அதான் தலைவலியா இருக்க. கொஞ்ச நேரம் கத்தாம இருக்க சொல்லு. காவேரி வீடியோ எடுத்தியா? ஆமா அண்ணி, மூஞ்சிய பாருங்க, பார்க்கவே எரிச்சலா இருக்கு. காவேரி இங்க காட்டு. ஏய் நான் மனுஷனே இல்ல, மிருகம்தான். மனுஷன் பாதி மிருகம் பாதி கிடையாது. முழுசா நான் மிருகம் தாண்டே. கடிச்சு கொதறிடுவேன், ஒழுங்கா ஓடி போயிடுங்க. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். எப்படி உளைய வச்சிடலாமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி அந்த போனை கொடு. ஏய் நான் மனுஷனே இல்ல, மிருகம்தான். மனுஷன் பாதி மிருகம் பாதி கிடையாது. முழுசா நான் மிருகம் தாண்டே. கடிச்சு கொதறிடுவேன், ஒழுங்கா ஓடி போயிடுங்க. நான் அப்படிதான் பேசுவேன். நீ என்ன பண்ணுவ? யோ வண்டி அடியா. சார் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அம்மா குழந்தை 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க.
உள்ள போய் பாருங்க. வாழ்த்துக்கண்ணே. சாமி என் குலசாமி மாதிரி வந்து காப்பாத்திட்டீங்க. உங்களை நான் மறக்கவே மாட்டேன். அண்ணா 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 என்னண்ணே இது? ஆ? சந்தோஷமா இருங்கண்ணே, ஃப்ரீயா இருங்க. அண்ணே நீங்க சந்தோஷமா இருக்கணும். இந்த நேரத்துல நீங்க அழக்கூடாது. அண்ணா உள்ள போங்க, போய் முதல்ல உங்க குழந்தைய பாருங்க. சரிங்க தம்பி. என்னையா என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஃபைனை போட்டு அனுப்ப வேண்டியதானே? அந்த அம்மா கத்துறது உங்க காதுல விழல? உங்களை மாதிரி சில மிருகத்தால தான் மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் கெட்ட பேரு. முதல்ல கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போங்க. சாரி மேடம், நான் ஏதோ ஒரு கோவத்துல இருந்தேனா, அதனால தான் தப்பு பண்ணிட்டேன். நான் ரொம்ப கைண்டான பர்சன். நம்பிட்டேன். சரி சரி, வீடியோ அப்லோட் பண்ணிடலாம்ல? சோசியல் மீடியால போட்டீங்கன்னா என் வேலையே போயிடுமா? மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், போட வேணாம்னு சொல்லுங்க மேடம். உசுருங்க, 2 உசுரு. உசுரு போனா வருமா? சார், அப்லோட் பண்ணிடலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆனா ஃபைன் கட்ட சொல்றீங்கல்ல? உங்ககிட்ட மனித நேயமே இல்ல, அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. முதல்ல ஃபைன் கட்டுங்க. மேடம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போக வேண்டியவங்க, உங்களால தான் இப்ப பிரைவேட் ஹாஸ்பிடலுக்கே வந்தாங்க. இன்ஸ்பெக்டர், முதல்ல போய் அந்த பொண்ணோட மொத்த ஹாஸ்பிடல் பில்லையும் கட்டிட்டு ரசீதோட வாங்க. அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கலாம். என்ன? உங்களுக்கு இன்னும் 10 நிமிஷம் டைம் கொடுக்குறோம். நீங்க பில்லோட வரல, வீடியோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். சரிங்க மேடம், நானே பில் கட்டிடுறேன் மேடம். போங்க. ப்ளீஸ் அப்லோட் பண்ணிடாதீங்க. வணக்கம். என்ன சிவா, போஸ்டர்லாம் எப்படி இருக்கு? அண்ணா நீங்க போய் என்ன இதெல்லாம்? அந்த பொண்ணுக்கு ஒரு அவசரம் தான். போஸ்டரை பத்தி கவலைப்படாம அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்கல்ல, அதனால தான் நாங்களே ஓட்டிட்டு இருக்கோம். துளசி அம்மா, அந்த இன்ஸ்பெக்டரை வாங்கினதோ நீங்க தான் நம்ம ஊர் பிரசிடென்ட்னு நாங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம். இப்படி ஒரு ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதான் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். முற்பகல்லே விளைஞ்சிருச்சே. ஏன்பா சாமி கிட்ட வச்சு கும்பிட போஸ்டர் இருக்கா? நடந்ததெல்லாம் சாமி பாத்துட்டு இருக்குல்ல, இதுல சாமிக்கு வேற தனியா படிக்கணுமா? துளசிக்கு சாமியோட ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு. எப்பா வாங்கப்பா போலாம். வா போலாம். நன்றி போப்பா. துளசி, வெற்றி கன்ஃபார்ம். கோயிலுக்கு இப்ப போக வேண்டியதே இல்லை. தெய்வம் உங்க பக்கம்தான்.